இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்லுவோம், நல்ல ட்ரீம் ஹோம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா, அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார், வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார், மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார், ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 6ஆம் இடம் என்கிற மீன ராசியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணத்தை துவங்குகிற சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறார், மிருகசீஷ நட்சத்திரம் வரை. இந்த காலகட்டங்களில் 6ஆம் தேதி வாக்கில் அவர் துலா ராசியில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுப்பார். சுவாதி நட்சத்திரத்தை கடக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு மனசில் நிம்மதியும் கொடுப்பார். முதல்ல கொடுத்த பணத்தை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கேட்டால் கொடுக்கும், பணம் கேட்காம போகும், பயிர் பார்க்காம போகும்னு சொல்லுவோம். பணத்தை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் கொடுக்கிறார். கடன் அடையறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கிறார். ஆரோக்கியம் மேம்பாடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு. எப்படி இருக்கும்? உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்காரனால இருக்கு நடக்க போகுது. இவர் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அங்கே உட்கார்ந்து பார்வையை எங்கே செலவு பண்ணுறாருன்னா உங்கள் ராசியின் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்து மேலே வைக்கிறார். இப்போ இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். இந்த செவ்வாயின் சாரத்திலே நமக்கு அனைத்து விதமான பலன்களும் இருக்குன்னா செவ்வாயை பிடிச்சிக்கணும்னா எப்படி? முருகனை இந்த வாரம் பிடிச்சிக்கணும். முக்கியமாக அங்காரகன் முருகன், ஆரோக்கிய மேம்பாடு முருகன், குடும்பத்திலே குழப்பம் இல்லாத தன்மை, மேலும் மேலும் வளர்ச்சி, சிக்கல் தீர்வு, கடன் தீர்வு, தடைகள் தீர்வு, இது எல்லாமே கொடுக்கும். அப்போ முருகனுடைய இந்த செயல்பாட்டை எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாக்க 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கண்டி தாலி மாற்றிக் கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து விடுவோம். 4ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் முடித்து அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய 7ஆம் இடமான உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது கடனை அடைக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையை அன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. முருகனுக்கு ஒரு நல்ல சஷ்டி விரதம் இருந்தது. நல்ல பூமாலைகள், தாமரை பூ வச்சா ரொம்ப நல்லது. அப்படி வாங்கி அழகாக அவருக்கு சார்த்தி விட்டு
பூ போல தெய்வமான அந்த முருகப்பெருமானை வணங்க, அவனுடைய பொற்பாதங்களை வணங்கி, அப்பா சாமி எல்லா குறைகளையும் நீக்கிவிடுன்னு மனம் உருகணும், கண்ணீர் பெருகணும், கண்ணீர் மல்க கேட்கும்போது அந்த ஆனந்த பரவசத்தின் நிலையிலே 6ஆம் திதியிலே இருக்கக்கூடிய இந்த சஷ்டியானது உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது லாபங்கள் பெருகும், முயற்சிகள் திருவினையாக்கும், வரவுகள் கூடும். அதுக்கு அடுத்த நாளில் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். ரோகிணி மிருகசீஷ்டம் தடும்போது, மிருகசீஷத்தை தொடும்போது சஷ்டி முடித்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் 6ஆம் தேதி அன்று வரக்கூடிய கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம். கார்த்திகை பெண்கள் நீராடி சரவண பொய்கையிலே 6 பேரை ஒருவராய் மாற்றி பார்வதி பிடித்து கொண்ட அந்த ஒரு நிலை மிற்ற முருகனை மனதில் நினைக்க ஆறுமுகன் தோன்றில் நமக்கு எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படி ஆறுமுக சுவாமியை நம்ம வணங்கினோம்னா வெற்றி உண்டு. அப்போ ஆறுமுகத்தை பிடிச்சிட்டான்னு வெற்றி உண்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வெற்றியோடு சேர்ந்த வெற்றியாக 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்று பெருமாளுக்கான விரதம் இருக்க கூடுதல் பலன், பாபங்கள் களையும், கவலைகள் நீங்கும், நன்மைகள் உண்டு அப்படின்னு எல்லாம் அப்படி காம்பேக்டாக இந்த வாரம் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வாரம். நம்ம தான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம். 12 எப்படி இருக்கும்? சுபிட்சமாக வரவோட நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியினுடைய பஞ்சமஸ்தானம் என்கிற பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை உங்கள் ராசியின் கலத்திரஸ்தானம் வரைக்கும் செல்கிறார். அப்படி போகும்போது வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். நிறைய காரியங்களில் யோசித்து யோசித்து காரியங்கள் செய்யணும். சிந்தனைகள் அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் யோசனைகளை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டும் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய காரியங்களாக பண்ணிங்கன்னா காரிய தடை இல்லாமல் இந்த வாரம் இருக்கலாம். சுகங்களை அனுபவிக்கலாம். நல்லதொரு எனர்ஜி, மொமெண்டம், லைஃப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நிறைய யோசிக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் அடிஷ்னலாக யோசிக்கணும். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட படிப்பு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குழந்தைகள்னு வந்துட்டாலே முருகனை நினச்சிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் முருகன் இந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது உங்கள் ராசியின் 8மத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதுபோல் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இவருடைய பார்வையே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். குடும்பம், பணம், வாக்கு, லாபம், இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த முருகன். இன்னொன்று, இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்கந்தசக்தி, கந்தகூரு, வேல்மாறல் கேட்காம இருந்தீங்கன்னா தப்பு. மனம் முருகி கேளுங்க. காலையிலேயே 3ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவசியம் பெருமாளை வணங்குங்க, தாயாரை வணங்குங்க, அம்பாளை வணங்கி சரடு மாற்றிக்கிறதுன்னு சொல்லுவோம், தாலி கயிறெல்லாம் மாற்றிக்கிறதுலாம் பண்ணுங்க. 4ஆம் தேதி சஷ்டி, செவ்வாய்க்கிழமை சஷ்டி வந்தால் ரொம்ப விசேஷம். அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரம் சாயங்கால வேலை வரப்போது ரொம்ப விசேஷம். கடனை அடைங்க சாமி. கடனை கொஞ்சமான எடுத்து அடைச்சிருங்க, கடன் அடைஞ்சிரும். விரதம் இருங்க, முருகனுக்கு விரதம் இருங்க. அன்னைக்கு கந்தனை மனமுருக பாடுங்கள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, கூடும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்ற வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீரள வேணும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு 6ஆம் தேதி ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு ஆறுமுக சாமியை வணங்குங்க. வெற்றி உண்டு, கவலைகள் விலகும், நல்ல நல்ல மூமெண்டம்லாம் கொடுக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நம்ம டெலிவரிங் எஃபர்ட்டை கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஸ்டோரியும் உண்டாகும் அப்படின்னு தெரியுது.
அதனால் நல்ல ஒரு நிகழ்வு இந்த வாரம் தாங்கி இருக்கிறது. 9ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பது, யோகினி யோகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி பேர் மனசால அப்படியே பெருமாளை வணங்கிறது. அடுத்த ஸ்டேஜுக்கு பாவங்களை கலைந்து நம்ம புண்ணியமாக மாற்றிக்கொள்வது. இந்த ஞானஸ்தானம்னு கிறிஸ்துவத்தில் பண்ணுவாங்க. அப்படி நாமளே ஞானஸ்தானம் பண்ணிக்கொள்வது. இதுக்கு தான் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுன்னு பேர். அதனால் அந்த விஷயத்தை பண்ணிண்டா நல்லது, ஒரு தெளிவான சிந்தனைகள் மனசில் இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் கேட்பது, தான தர்மங்கள் பண்ணுவது, என் நிலை எல்லால் உன்னிலை எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. நான் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும் அப்படின்னு அவரோடே சேர்ந்து பாடுறது. எனது நிலை உயரும்போது உனது கோவில் மலரும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் அவரை அணுகினால் உங்களுக்கே ஒரு வெற்றி உத்வேகம் வந்துடும். சுவாமிக்கு செய்கிறதுனால நடக்கும் அப்படின்னு எண்ணத்தோடு செய்வீங்க. அது என்ன ஆகுனா பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணும். இதுதான் தசம பாகம்னு சொல்லுவோம். 10ல் ஒரு பாகத்தில் 10 பாகத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான தர்மங்களை செய்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய எண்ணங்கள் நிஜ உருவிலே தன்மைகளாக மாறி வெற்றிகளை உங்களை சேரும். இதனால் இந்த வாரம் சுபிட்சமாக இருக்கலாம்.